திருவெம்பாவை. திருச்சிற்றம்பலம். ஐங்குவலை கார்மலரால் செங்கமலப் பைம்போதால் அங்கம் கூறுகு இனத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோணும் போன்றிசைந்த பொங்கு மடுவில் புகம் பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் பூணல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோரெம்பவாய். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. நாம் இப்போ திருவெம்பாவை 13வது பாடலான பைங்குவளை கார்மலரால் அதோட பொருளை பார்க்க போறோம். பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால். அந்த பெண்கள் எல்லாரும் அதிகாலையில ஒருத்தர் எழுப்பிண்டு எல்லாரும் சேர்ந்து குளத்துல போய் நீராடுறாங்க. அந்த நீராடும்போது நடக்கிற சில நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு பாட்டுலையும் பார்த்துட்டு வரோம். அந்த குளத்துல ஒரு பக்கம் நிறைய கருநீல குவளை மலர்கள் நிறைய இருக்கு. இன்னொரு பக்கம் சிவந்த அரளிப்பூக்கள் நிறைய பூத்திருக்கு. அங்கம் குருகு இனத்தால். குருகுங்கிறது ஒரு விதமான நீர்ப்பறவை. அதோட அங்கம்லாம் குட்டி குட்டியா இருக்கிறதுனால அங்கம் குருகு. உறுப்புகள் சிறியதான பறவை இனங்கள் நிறைய அங்க பறந்துட்டு இருக்கு, நீர்ப்பறவைகள். பின்னும் அரவத்தால் சுத்தி சுத்தி அந்த நீர்ப்பாம்பு நெளிஞ்சு போயின்னு இருக்கு. ஸோ இந்த காட்சி குளத்தை பார்க்கும்போது அப்படி இருக்கு. தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால். தங்களுடைய உடம்பில் உள்ள அழுக்குகளை நீக்குவதற்காக எல்லோரும் அந்த குளத்தில் வந்து குளிக்கிறார்கள். எல்லாரும் வராங்க. இந்த காட்சியை பார்க்கும்போது எங்கள் பிராட்டியும் எம்கோனும் போன்றிசைந்த. இந்த குளத்துல இப்ப நம்ம சொன்ன காட்சி எப்படி இருக்குன்னாக்கா, ஒரு பக்கம் கருநீல மலர்கள் நிறைந்தது வந்து பார்வதி தேவியை போலவும், ஒரு பக்கம் சிவந்த மேனியை உடைய சிவபெருமான போல அரளி கூட்டங்களும், அங்கம் குருகு இனத்தால். அந்த குருகு அப்படிங்கிறது பறவைன்னு ஒரு பொருள் வச்சுக்கலாம், வளையல் அப்படின்னு பொருள் வச்சுக்கலாம். ஸோ அது பார்வதி தேவி தன் கைகளில் அணிந்து கொண்டுள்ள வளையல்களை போல இருக்கு அந்த பறவைகள். பின்னும் அரவத்தால். அந்த பாம்பு பார்க்கறதுக்கு சிவபெருமானுடைய உடலை எப்படி பின்னி பிணைந்து இருக்கோ ஒரு பாம்பு, அந்த போல அந்த பாம்புகள் காணப்படுகின்றன. தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால். எப்படி நம்மளுடைய உடம்புக்கு வெளியில் உள்ள அழுக்கை நீக்கிறதுக்கு குளத்துல போய் குளிக்கிறோமோ, அதே மாதிரி நம்மளுடைய உள்ளத்தில் உள்ள ஆணவம், கர்வம், பேராசை, அந்த மாதிரி பல அழுக்குகள், மாயை போன்ற பல அழுக்குகள் நம்ம உடம்பு உள்ள இருக்கு. அது நீக்குவதற்காக நம்ம சிவபெருமான் கிட்ட போயிட்டு நம்மளுடைய தலைவியான பார்வதியையும் தலைவனான சிவனையும் போய் சார்ந்து இருக்கிறோம் சார்தலினால். பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்தனம். பொங்கு மடுவுனா தண்ணியில குபு குபு குபுன்னு தண்ணி வருது. நல்லா கீழே ரொம்ப டீப்பான ஒரு குளம் அது. அதை மடுன்னு சொல்லுவோம். ஸோ அதுல குபு குபு குபுன்னு மேல தண்ணி வருது. அதுதான் பொங்கு மடு அப்படிங்கிறோம். அதுல நம்ம புகப்பாய்ந்து பாய்ந்து பாஞ்சு பாஞ்சு நம்ம அந்த தண்ணியில குளிக்கிறோம். அந்த குளிக்கும் போது சங்கம் சிலம்ப. சங்கம்ங்கிறது சங்குகளாலான வளையல்கள் அந்த காலத்துல போட்டுட்டு இருப்பா. அது இப்படி ஆடி ஆடி சிலம்ப சத்தம் வருது. சிலம்பு கலந்தார்ப்ப. சிலம்பு காலில் அணிந்துள்ள சிலம்புகள், அந்த கொலுசு போன்ற ஒரு அணிகலன் ஒன்றோட ஒண்ணு உரசி அந்த சத்தமும் வருது. கொங்கைகள் பொங்க. அப்படி தண்ணியில குதிச்சு குதிச்சு விளையாடும் போது நம்ம மகிழ்ச்சி நம்ம மார்புகள் எல்லாம் பொங்கி வருது. குடையும் புனல் பொங்க.
குடைஞ்சு குடைஞ்சு கைகளை விட்டு அந்த நீர்ல நம்ம டும்முன்னு குதிக்கும்போது அப்படி குபுக்குன்னு தண்ணி மேல வரும் இல்லையா, அது புனல் பொங்க. புனல்னா வேகமா வர தண்ணி வருது. பங்கையும் பூம்புனல் பாய்ந்தாட, தாமரை நிறைந்த அந்த குளத்தில் பாய்ந்து பாய்ந்து ஆடுவதற்கு ஏலோர் எம்பாவாய், விளையாடுவதற்கு நாங்கள் சொல்வதை ஏற்றுக்கொண்டு யோசித்து நீயும் வருவாயாக என்று அந்த பெண்ணிடம் கூறுகிறார்கள். ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம்.